எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். 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 நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். If you believe it, you will see it. If you believe it, you receive it. விசுவாசித்தால் இன்றை காண்பாய். விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வாய். ஆமென் ஆமென். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசித்தேன். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். தேசத்துல பஞ்சங்களே வந்தாலும் எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவன் நம்மளுடைய தேவன். அவர் நம்மளை போஷிக்க வல்லவர், நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தேசத்தில் பஞ்சங்கள் வந்தாலும் காகங்களால் போஷிப்பார். வாய்க்கால்கள் வறண்டும் போனாலும் 100 மடங்கு தருவார். தேசத்தில் பஞ்சங்கள் வந்தாலும் காகங்களால் போஷிப்பார். வாய்க்கால்கள் வறண்டு போனாலும் 100 மடங்கு தருவார். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். If you believe it, you will see it. If you believe it, you'll receive it. விசுவாசித்தால் இன்றை காண்பாய். விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வாய். ஆமென் ஆமென். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். பாலும் தேனும் ஓடும் கானானை நிச்சயம் சுதந்தரிப்பாய். கண் பார்க்கும் பூமியை தருவார். கால் மிதிக்கும் தேசம் தருவார். பாலும் தேனும் ஓடும் கானானை நிச்சயம் சுதந்தரிப்பார். கண் பார்க்கும் பூமியை தருவார். கால் மிதிக்கும் தேசம் தருவார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அதிகமாய் செய்திடுவார். நன்றி அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். If you believe it, you will see it. If you believe it, you'll receive it. விசுவாசித்தால் இன்றை காண்பாய். விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வாய். ஆமென் ஆமென். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். 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 ஆமென். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிங்கிற? நாங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வர் வல்லவராக இருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் அவர். ஆமென். அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி
நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கின்ற ஆண்டவரே, நோக்கி பார்க்கின்றேன், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. திறந்த வாசலை, இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறீர். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்து, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஹalleluya. என் சந்ததி மேல உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஓ, எங்க சந்தானத்தின் மேல உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். உம்முடைய ஆவியை ஊற்றும் ஐயா. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, எங்க சந்தானத்தின் மேல் என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் ஊற்றுவேன் என்று சொல்லிரப்பா. ஓ, எங்க சந்ததி, என் சந்ததி ஓ, தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிக்கிற சந்ததி ஆண்டவரே, உம்முடைய ஆவி ஊற்றுங்கப்பா. என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் வெட்கப்பட்டு போவது, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், கைகளை உயர்த்தி தள்ளாடி நடப்பதில்லை. நான் வெட்கப்பட்டு போயிருவனோ என்று பயத்தில் ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாக திரும்பாது. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறபடினாலே உங்களுடைய முகங்கள் பிரகாசமடையுமே தவிர ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதெல்லாம் டிக்ளேர் பண்ணாம வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே. ஆமா. எல்லாரும் உணர்ந்து சொல்லலாம், உம்மை நோக்கி பார்க்கிறேன், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, என்னுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒத்தாசை அனுப்பும் நாங்கள் உயர உயர எழும்புவோமே தவிர இயேசுவே. எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நோக்கி பார்க்கின்றேன்,
வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், கரங்களை உயர்த்தி நான் உயர பறந்திடுவேன். நாடி நடப்பதில்லை, நான் தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. Glory, பறந்திடுவேன், Jesus. தள்ளாடி Shababa mahati kelerebe. எழும்பிடுவேன். Oh, உத்தாசை அனுப்பும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவன். இன்னொரு முறை எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மைதான் நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, அவர் வாக்களித்திருக்கிறாரே. ஆமென். ஷபபா மமா மமா ரமஹதியா கலரபா சந்தரபு. இல்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன். மெதுவா பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஓகே, என்னப்பா மேடையில் ஒரு டேபிள் வேற வச்சுட்டு என்ன பரிசு கொடுக்க போகிறாங்க, நிறைய பேர் எதிர்பார்ப்போடு. ஆமாம், எப்போ அதை பற்றி பேச போகிறாங்க பாஸ்டர்மா, என்னமோ பரிசு ஒளித்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு என்னை பார்க்குற பார்வையில் நான் விளங்கிக்க முடியுது. இன்றைக்கு செய்திக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவே உங்களுக்கு ஒரு நல்ல பாத்திர கடை மாதிரி எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே, நிறைய பாத்திரங்கள். பெண்களுக்கு இந்த பாத்திரங்களெல்லாம் புழங்கி புழங்கி ரொம்ப பழக்கம், அப்படி தானே? பாத்திரங்களை யூஸ் பண்ணுறோம், கழுவுறோம், துடைக்கிறோம், வைக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அப்படியே நம்மளுடைய அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், நமக்கு அது பழகி போச்சு. ஸோ இதை பார்க்கும்போதும் நமக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி என்ன பார்க்குறீங்க. ஓகே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிக்க கேட்டீங்களா? ஓகே, எல்லாரும் சத்தம் போட்டு வாசிங்க பார்க்கலாம். எல்லார் வாயிலும் வசனம் ஒலிக்கட்டும். ஆமென். சூப்பர். தேவ வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அருமையான மாலைவெளியிலே இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும், வாலிப பெண்ணானாலும் சரி, வயோதிபரானாலும் சரி, நடுத்தர வயதானாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை குறித்த தேவனுடைய மகிமையான ஒரு திட்டம் உண்டு என்பதை இந்த மாலைவெளியிலே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், அறிவிக்க விரும்புகிறோம். ஆமென். இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியின் தலைப்பை கனத்துக்குரிய பாத்திரம், a vessel of honor. நாம் யார்? கனத்துக்குரிய பாத்திரம். அதைதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் அழகாக எழுதுகிறார். ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு மகிமையான நோக்கம் வைத்திருக்கிறார், மகிமையான திட்டத்தை வரைந்து வைத்திருக்கிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவ திட்டத்தை அவர் படித்து கொண்டார், புரிந்து கொண்டார்,
அறிந்து கொண்டார். அதன்படி வாழ்ந்ததினாலே அவர் தன்னுடைய தலைமுறைக்கு மாத்திரமல்ல, பின்வரும் அநேக சந்ததிகள் தலைமுறைகளுக்கும் இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து பவுல் இவ்வாறாக தன்னுடைய அழைப்பை குறித்தும் நோக்கத்தை குறித்தும் அழகாக எழுதுகிறார். வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இந்த வார்த்தை கிறிஸ்து இயேசுவினால், என் பின்னாடி சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். அவர் உள்ளத்தில் இருந்த ஒரு ஏக்கங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, யாராலே? கிறிஸ்து இயேசுவினாலே. அதை நான் அறிந்து கொள்ள, அந்த அழைப்பையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் புரிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய வாழ்வின் லட்சியம். அதற்காக நான் ஆசையாய் தொடருகிறேன். அந்த திட்டத்தை நிறைவேற்றவே என் வாழ்க்கையின் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பவுல் அன்றைக்கு பிரகடனம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதே வசனத்தில் நம்ம 14-15 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் வெரி குட். தேவன் அழைத்த, இருங்க இப்ப எல்லாம் ரிப்பீட் பண்ணட்டும். சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னா, அவர் அழைத்த பரம அழைப்பு, அந்த பந்தய பொருள் எனக்கு முன்பதாக வச்சிருக்காரு. அந்த நோக்கத்திற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதோ பிழைத்தோம், வாழ்ந்தோம், வாழ்கிறோம், ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கைக்காக தேவன் நம்மை ரட்சிக்கவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தாரே, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் பேரில் அவர் வைத்த அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் விடுகிற சுவாசத்திற்கு, ஜீவனுக்கே ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். டோன்ட் டேக் லைஃப் ஃபார் கிராண்டட். வாழ்க்கை ஏதோ வாழ்ந்து, இன்னைக்கு காலையில் எழுந்தோம், மத்தியானம் சாப்பிட்டோம், சாயங்காலம் டீயும் வடையும் சாப்பிட்டோம், அப்புறம் சாயங்காலம் போய் வீட்டில் டிஃபன் ஒரு பிடிக்க போகிறோம், அப்புறம் தூங்குறோம், திருப்பி காலையில் எழுந்து சர்ச்சுக்கு வர்றோம், அப்புறம் ஒரு 2 பாட்டு பாடி ஜாம் பண்ணிட்டு பசங்க கேட்டுட்டு ஓடுறோம். சும்மா ஒரு அர்த்தம் இல்லாமல் ஓடுறதும் வருதும் இல்லைங்க. பக்கத்தில் பசங்க அதுக்கு இல்லைங்க. அதை விட மேன்மையான ஒரு நோக்கத்தை தேவன் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ரோமர் 8:30 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னவே உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த பூமி உருவாகும் பொழுதே, இந்த பூமி மேலே என் மக நடப்பா, என் மக வாழ்வா, என் மக இந்த பூமிக்குள்ள இருப்பான்னு உங்களை சிந்தையில் கொண்டு தான் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னவே நம்மை அறிந்து அழைத்திருக்கிறார். நினைச்சா புல்லரிக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. அது மாத்திரல்ல, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆமேன். உங்க ரட்சிப்பே ஒரு ஆச்சரியங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்து மார்க்கத்தில் இருந்து இங்கே ரட்சிக்கப்பட்டு வந்து அமர்ந்திருக்கிறீங்க? எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ ஆச்சரியம். நீங்க அல்ல, அவர் உங்களை தேடி வந்தார். நான் தேடி, அவர் என்னை தேடி வந்தாரம்மா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பேரில் வச்சு அவ்வளோ அன்பு.
நாங்கள் மாத்திரம் நான் குறைஞ்சவங்களா? கிறிஸ்தவ குடும்பத்திலேயே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்தவங்க. கலப்படம் தப்பாக நினச்சிடாதீங்க. கலப்படம் பண்ண விடாமல் பிரித்து எடுத்து எங்களை அப்படியே வளர்த்தெடுத்தாரு. அதை நினைக்கும் பொழுது அநேக முறை என் கண்களில் கண்ணீர் வடியும். ஆண்டவரே, இவ்வளோ அன்பு எங்கள் மேலே வச்சிங்களே, எங்களை இப்படி நேசித்து நீங்கள் உலகத்துக்கு எங்களை விட்டு கொடுக்காம பொசசிவா. அடிக்கடி நான் யோசிப்பேன், ரொம்ப பொசசிவா, இவ எனக்குரியவள், எனக்குரியவள். பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, இவ எனக்குரியவள், இவ எனக்குரியவள். யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஷீ இஸ் மைன் என்று அவ்வளவு நம்ம பேரில் ஒரு பாசம். பக்கத்தில் சொல்லுங்க, அவ்வளோ ஒரு நேசம், அவ்வளோ ஒரு சொந்தம் பாராட்டி உங்களை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளையா இன்றைக்கு மாற்றி இருக்கிறாரே ஒரு நோக்கத்திற்காக. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்றேன், நீங்க ரொம்ப ஸ்பெஷலுங்க, நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், விலையேற பெற்றவர்கள். காரணம், a big price is paid for you. பெரிய பரிசு கொடுத்து உங்களை வாங்கி இருக்கார் அவர். ஆமென். சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். அதை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளணும். காலையில் எழுந்ததை சொல்லணும், ஐ எம் நாட் an ordinary person, ஐ எம் நாட் an ordinary person, ஐ எம் வெரி ஸ்பெஷல். ஆமென். ஜான் ஜி லேக் என்ற ஒரு பெரிய தேவ மனிதன் காலையில் எழுந்ததும் கண்ணாடியில் முகத்தை பார்த்ததும் நம்மளனா, ஓ முடி இப்படிக்குதா, ஓ ஓ ஹா ஹூன்னு பார்த்துட்ருப்போம். அவர் அப்படி இல்லை. அவர் கண்ணாடியில் பார்க்குற பார்வையே வேற. அவர் கண்ணாடியில் பார்த்ததும் சொல்வார், த மேன் இன் யூ ஜான் ஜி லேக் இஸ் நாட் an ordinary மேன். உனக்குள்ளே வாழ்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. ஜான் ஜி லேக், நீ ரொம்ப சூப்பர், நீ சூப்பர் நேச்சுரல் மேன் ஆஃப் காட் என்று தனக்குத்தானே அவர் தன்னை பிரகடனம் பண்ணி விசுவாச அறிக்கை செய்வாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதை நான் இனிமா செய்ய போகிறேன். மிரரில் பார்க்கும்போது நான் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட விசேஷித்த வினோத படைப்பு, தேவனுடைய விசேஷித்த தெரிந்தெடுப்பு. ஷபாலா ரமாசியாந்தோ. ஆமென். தான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நம்மளை ரட்சித்து தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து எல்லாம் பண்ணினாரு. உள்ள உங்களுக்கு எனக்கும் தெரியாத நிறைய பொக்கிஷத்தை உள்ள மறைச்சி அடக்கி வச்சிருக்கார். உங்களுக்குள்ள நிறைய பொக்கிஷம் இருக்கு. நான் கோலார் தங்க வயல்லேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் தங்க வயல்னு சொல்கிற அந்த கோலாரில் இந்த யூரோப்பியன்ஸ், அந்த இங்கிலீஷ் நாட்டு மக்கள் தான் வந்து முதல்ல தங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க நடந்து போனால் அங்கங்கங்க கோல்டு லைன் மேலேயே இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். என்னப்பா இது, பார்த்தா அப்படியே போயிட்டே இருக்குதான். உடனே நியூஸ் எல்லாருக்கும் பரவி அங்கே தங்கத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. கட்டி கட்டியாக தங்கம். அதுக்கு பிறகு அவங்க அங்கே தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளவு கோல்டு புதைந்து அந்த சுரங்கத்தில் அவ்வளவு மறைந்திருந்து. நான் சொல்கிறது நீங்கள் பார்க்குறீங்க, அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. நீங்களும் நானுமே தங்க சுரங்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு தங்க சுரங்கம், வைர சுரங்கம். உனக்குள்ளே எத்தனை வைரங்கள், தங்கம், விலையேற பெற்ற கற்கள் உள்ளே புதைந்திருக்கிறது. மேலே 1-2 லைனு தெரிஞ்சாலே விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவ்வளவு கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி நீ டெவலப் பண்ணணும் தெரியுமா? எப்படி உள்ள தோண்டி எடுக்கணும் தெரியுமா? அவரோடு இருக்கிற அந்த உறவு, அந்த உறவில் நீங்கள் நெருங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு. பக்கத்தில் பசங்க ஆலயத்துக்கு வந்தால் தான் வேதம் திறக்கிறது இல்லை, வீட்டில் அனுதினமும் வேதம் வாசிக்கிற ஒரு பழக்கம் வைத்து கொண்டால் நீ டெவலப் ஆகிட்டே இருப்ப. ஆண்டவரோடு பழகுகிற நேரம், ஆராதிக்கிற ஒரு ஆராதனை, ஆலயத்தில் வந்து பாடுறது மாத்திரமல்ல, வீட்டில் தனியாக காக்கைக்கும் தன் குஞ்சு அழகா ராகம் போட்டு கர்த்தரை துதித்து பாட பாட அவர் மேலே இருந்து ரசிப்பார். அவர் உள்ள மகிழும்.
இப்படி தாங்க கல்டிவேட் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். இதெல்லாம் தான் ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திபாரங்கள். வளர்வதற்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாதாரண பெண் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு பொக்கிஷம் உள்ள இருக்கு. அதெல்லாம் தோண்டி தோண்டி வெளியே எடுத்தா தான் அது 1000ங்களுக்கும் 10000ங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஆமென். அது உள்ளவே புதைந்திருந்தா யாருக்குங்க பிரயோஜனம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாருக்கு பிரயோஜனம்? அது வெளியில் வரணும். இன்னைக்கு வெளியில் கொண்டு வரதான் கர்த்தர் உங்களை எந்த மாதாந்திர வெற்றி பெண்கள் தெபோராள் கூட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாழ்மையின் இதயம், கிறிஸ்துவுக்குள்ள அந்த இதயம் நம்ம எல்லாருக்கும் வேணும். சாமுவேல் சொன்னார் இல்லையா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வில்லிங் ஹார்ட், அந்த இதயம் நமக்கு வேணும், எல்லாருக்குள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறணும்னா தீமோத்தேயுவுக்கு பவுல் ரொம்ப அழகாக அதை விவரித்து காண்பிக்கிறார். பவுல் தீமோத்தேயுக்கு அதை தான் சொல்கிறாரு, தீமோத்தேயுவே நீ சாதாரணமானவன் அல்லப்பா, நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் வாழணும்னா விட வேண்டியதை விடணும், நாட வேண்டியதை நாடணும். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் போல பவுல் சொல்றாரு, எல்லாரும் போல எனக்கு எல்லாற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனாலும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. எனக்குள்ளே ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. ஆமென். உலக காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நோ என்று முற்றுப்புள்ளி வைத்து தேவனோடு நான் சரியாய் வாழ, இணைந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறார். எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கு. எல்லாரை போல செல்ஃபோன்களை கச்சடாவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளையே, எதை விடணுமோ, டிலீட் பண்ணணுமோ, கட் ஆஃப் பண்ணணுமோ, அந்த அதிகாரம், அந்த அர்ப்பணிப்பு யார் கையில் கொடுத்துருக்காரு? அவர் கையில் இல்லை. யார் கையில் கொடுத்துருக்காரு? ஆமென் சொல்லுங்க. அது நீங்கள் செய்யணும். அதில் தான் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க ஆண்டவருக்குள்ள வளர்கிற வாழ்க்கை. ஆமென். பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயை பார்த்து 3வது பாயிண்டில் 4 F சொல்கிறார் ஆங்கிலத்தில். 1 ஃப்ளீ, ஃபாலோ, ஃபைட், பி ஃபெய்த்ஃபுல். 4 காரியம் சொல்கிறார். ஃப்ளீ, ஓடு, எதெல்லாம் விட்டு ஓடணுமோ ஓடு. அப்புறம் பின்பற்று, எதை பின்பற்றணுமோ அதை பின்பற்று. தீமோத்தேயு நிருபம் சூப்பர் ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஒரு ஏற்ற நல்ல நிருபம். நீங்கள் திரும்ப திரும்ப 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிற அத்தனை பேரும் வாசிக்க வேண்டும். ஆமென். 3வது ஃபைட், நல்ல போராடு. ஆமென். எதற்கெல்லாம் போராடணுமோ அதுக்கு என்ன செய்யணும்? போராடணும். 4வது நிலைத்திரு, உண்மையாயிரு. எப்படி இருக்கணும்? பி ஃபெய்த்ஃபுல், உண்மையாக இருக்க வேண்டியவைகளில் உண்மையாக இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல பட்சபாதமே இல்லை. எந்த பாத்திரத்தை கையில் எடுக்கிறாருன்னு ஆண்டவர் கையில் பட்சபாதமே இல்லை. பாத்திரத்து கையில் தான் பட்சபாதம் இருக்குது. அவரை நேசிக்கிற அளவும் அர்ப்பணிப்புலையும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமோ அவர் அளவில்லாமல் நம்ம பேரில் நேசம் வச்சிருக்காரு. ஆனால் அவருடைய நேசமும் நம்ம நேசமும் ஒன்றா இணையும் போது அந்த நேசத்தின் அளவுக்கு ஏற்ப நம்ம நேசம் அதிகமாய் மாறும்போது தான் ஆண்டவர் அவருடைய வல்லமையும் மகிமையும் சத்துவத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் அளவில்லாமல் நம் பூரணமாய் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். விளங்கி கொண்டவர்கள் நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க. சும்மா நம்ம கைத்தட்டினா மாத்திரம் பத்தாது, நல்ல அந்நிய பாஷையில் பேசி எஸ் லார்ட் ரந்தலரபோசி அக்கலரபா, ஐ வாண்ட் டு பி தட் பர்சன் லார்ட். ஆண்டவரே, முழுமையாயுமை நேசிக்கிற அறக்குறையான வாழ்க்கையை வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. முழு மனதோடு முழுமையாயுமை நேசிக்க என்னை திருப்பிக் கொள்ளுங்க ராஜா. ரமமஹசி கேலரபே ரந்தல ரமஹசி அந்தல ரபஷி அந்த
ரிபலரபஸ்யந்தோ. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை சுற்றி பார்க்கிறது. பூமி எங்கும் உலாவுகிறது. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர். ஓ ரியந்தலர மஹசியந்தா. வாலிப வயதில் இருக்கிற அருமை வாலிப செல்ல பிள்ளைகளே, சரியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற நாட்கள் இதுவே சரியான நேரம். உங்களை முழுமையை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. பார்க்கலாம் உங்களை எதிர்காலம் மகிமையாய் அபிஷேகம் நிறைந்ததாய் ஒவ்வொரு கனத்துக்குரியதாய் கர்த்தர் மாற்றி விடுவார். ரபால ரபாசியந்தா ரிக்கவால ரமஹசியா. தீமோத்தேயுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? 21ஆம் வசனம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. ஆமென். சொல்லுங்க, சுத்திகரித்து கொள்ளணும், பரிசுத்தப்படுத்த வாழ்க்கை வாழணும், உபயோகமுள்ள ஒரு வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கணும். எந்த நற்கிரியை செய்யமோ எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அப்படி இருந்தால் 22ஆம் வசனத்தில், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை நீ விலகி ஓடு. செக்ஷுவல் சென்ஸ் ஓப்பனாக அடிக்கணும்னா, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. எல்லாம் சொல்லுங்க, ஓடுன்னா என்ன செய்யணும்? அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேங்க. நான் காலேஜ் படிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும் மாடர்ன் லைஃப், எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் டேக்கிள் பண்ண, அதெல்லாம் வி ஆர் யூஸ் டு இட். நீங்கள் பேசலாம் உங்கள் வேர்ஷனில், ஆனால் வேதம் அப்படி சொல்கிறதில்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இதுக்கு மேலே விளக்கம் வேண்டுமா? பக்கத்தில் கேளுங்க. இதுக்கு மேலே மாடர்னிசம் உண்டா? இதுக்கு மேலே உலகத்தில் வேற ஒரு காரியங்கள் நமக்கு செய்ய முடியுமா? நோ. பைபிள் எதற்கு விலகி ஓடுன்னு சொல்லுதோ அதுக்கு என்ன செய்யணும்? ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஓட வேண்டியதற்கு, நாட வேண்டியதற்கு. ஆமாம், 16ஆம் வசனத்தில் இன்னும் ஒன்று, பெண்களாகிய நமக்கு ரொம்ப ஏற்ற வார்த்தை. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவரானார்கள். இது பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது. தீமோத்தேயுக்கு வான் பண்ணுறாரு பவுல். நான் நினைக்கிறேன் தீமோத்தேயுக்கு அப்பா கிரேக்கன், அம்மா யூத ஸ்திரீ. சிறு வயதில் தகப்பன் இறந்து விட்டார். இப்போ அம்மா பாட்டி 2 பேரும் தான் இவரை வளர்த்தெடுத்தாங்க. 2 பேரும் லேடிஸ் தானே, இல்லையா? இல்லையா? அம்மா பேர் என்ன? பாட்டி பேர் லோவிசா. நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஹிஸ்ட்ரி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே. ஸோ பவுல் வார்ன் பண்ணுறார், சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகிரு. இன்றைக்கி சீர்கேடான பேச்சு அடுத்த சிஸ்டரே வேண்டாம், கையில் இருக்கிற செல்ஃபோனே போதும். அந்த யூடியூப்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் வீண் கதையும் இருக்கும், எல்லாம் வீண் கதையும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏமாந்து போகாதீங்க. அதெல்லாம் உங்கள் அவபக்திக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். ஆமென், ஹல்லேலூயா. டோன்ட் பிலீவ் தம். நம்ப வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆவிக்குரிய சத்தியம் நல்ல தெரிந்த சபை போதகர் யாரை அறிமுகப்படுத்துகிறார்களோ அந்த சத்தியங்களை கேட்டு ஆவியிலே வளர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அநேக காரியங்களுக்கு, அது மாத்திரம் இல்லை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதனால் அதை இச்சித்து அநேகர் விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு
ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. ஆமாம், சில பேர் பைபிளே திறக்க மாட்டேன்றீங்க. நல்லா எடுத்து சொல்லுங்க. நாட வேண்டியதை நாடு, அடைய வேண்டியதை அடை. ஆமேன். இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள் குறிப்பாக எல்லாருமே இந்த கடைசி காலத்தில் பிசாசு பல விதங்களிலே மக்களை ஏமாற்றவும் திசை திருப்பவும் அவன் நழுவவும் சத்தியத்தை விட்டு விலகி போகவும் பல தந்திரமான காரியங்களை அவன் காண்பித்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய நாட்களிலே காணப்படுகிறோம். ஆமேன். ஸோ ஃப்ளீ அண்ட் ஃபாலோ. அடைய வேண்டியதை நான் அடையணும், நாட வேண்டியதை நாட வேண்டும். வசனங்களை மாத்திர வேகமாக கொடுக்குறேன். இங்கே நல்ல போராட்டத்தை போராடு என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1-4 பார்க்கும்போது, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கிடைத்த அலுவலர்கள் சிக்கிக் கொள்ள மாட்டான். போதும். ஓகே, பாருங்க. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு போர் சேவகனாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வில் சில நேரத்தில் தீங்கு அனுபவிக்க நேரிடலாம். ஆமேன். பரிசுத்தத்துக்காக நம்மை காத்துக்கொள்ள நம் மற்றவைகளை ஒதுக்கி தள்ள வேண்டிய சூழ்நிலைகளிலே தைரியமாய் நிற்க வேண்டும். ஆமேன் சொல்வோமா? ஹல்லேலூயா. இன்னும் உண்மையாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற ஒரு காரியம் உண்மை, லாயல்ட்டி, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் ரொம்ப அவசியம். அவனை பார்த்து அந்த உத்தம குமாரனே என்று அழைக்கும் பொழுதே அவனிடத்தில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு பார்த்துக்கொள்வோம். இந்த நிருபங்களை ஆரம்பிக்கும் பொழுதே முதல் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என் உத்தம குமாரனே, என் விசுவாச குமாரனே என்று பவுல் அவனை ரொம்ப அழகாக அழைக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, உலகத்தில் என்ன பெரிய டைட்டில் சம்பாதிக்கிறத விட உத்தமம், உண்மை என்ற டைட்டில் சம்பாதிக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:12 கூட அங்கே பவுல் அழகாக உன் இளமையை குறித்து ஒருவனும் முன்னே அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. தீமோத்தேயு கிட்ட எவ்வளவு நல்ல குணங்களை நாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். ஆமென். அடுத்தபடியாக தீமோத்தேயுட்ட நம்ம பார்க்கறது என்னன்னா, தகப்பனை போல இதயம். எந்த தகப்பன்? பவுல் ஆவிக்குரிய தகப்பனை போலவே இந்த தீமோத்தேயு காணப்படுகிறார். அவருக்குள்ள நல்ல ஒரு ஆவிக்குரிய தெய்வீக குணங்கள். ஆமென். அவருக்குள்ள மாயமே இல்லை, மாயமற்ற விசுவாசம். அவனை பற்றி சொல்லும் பொழுது பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் உன்னில் மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்து நான் அட்ரஸ் பண்ணுறேன். எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்களை பார்க்கும்போது மற்றவங்க அதை தான் சொல்லணும். உனக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல பக்தி, உனக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல விசுவாசத்தை நான் பார்க்கும் பொழுது என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேம்மா. உன் நிமித்த நான் ஆண்டவரை உயர்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற சகோதரிகளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவு உத்தமமாக உண்மையாக தேவனை நேசிக்கிறதும் பின்பற்றுகிறதும் ஆராதிக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் தேவனை உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலே சாட்சி கொடுக்குறாரு, என்னை போல இதயம் கொண்ட ஒரு மனிதனை பார்க்கணுன்னா அது என் குமாரன் தீமோத்தேயு தான். ஆமென். இதுதாங்க பெஸ்ட் டெஸ்டிமனி. ஆமென்.
பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை குறியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தீமோத்தேயுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். இதை போல ஒரு சாட்சி ஒவ்வொருவருக்கும் கிடைத்தால் மிகவும் பாக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன போலவே இன்னைக்கு நம்முடைய சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸ், தலைவர்களை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவரை போலவே உத்தம குணம், அவரை போலவே பரிசுத்த வாழ்வு, அவரை போலவே அந்த அபிஷேகம், அதையே உங்களிடத்தில் நான் பார்க்கிறேன் என்று மக்கள், புறஜாதியார் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது 5வது நான் என்ன சொல்றேன்னா, பவுல் சொல்றார் தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தேயுவே, உன்னை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வரைபடத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நான் அதை தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒவ்வொருத்தரை குறித்தும். There is a prophetic destiny. There is a prophetic plan for your life. ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு தீர்க்க தரிசன நோக்கம், ஒரு திட்டம், ஒரு வரைபடம் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆமென். எத்தனை பேர் அது அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு விரும்புகிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு குட்டி ஜாம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வரைந்து வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசன வரைபடம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இதுவே என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. There is a prophetical destiny. என் சிறு வயதில் நான் கேட்ட ஒரு காரியம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறது. அதில் ஒரு பரிசுத்தவான் அழகா சொன்னார், நம்மை குறித்து புஸ்தக சுருள், இயேசு கிறிஸ்துவை குறித்து புஸ்தக சுருள் எழுதப்பட்டிருந்ததை இயேசு என்ன சொல்றாரு, இதோ என்னை குறித்து அந்த நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன், வருகிறேன் என்று சொல்லுகிறார். பரலோகத்துக்கு போனால் நம்மை குறித்த புஸ்தக சுருள் திறக்கப்படும் பொழுது நம்ம நிறைவேற்றாத நிறைய காரியங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பூமியில் இருக்கும் பொழுதே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நான் அங்கே வந்து கண் கலங்குவதை விட இங்கேயே கண் கலங்கி நான் கேட்குறேன், ஆண்டவரே, என்னை குறித்து நீர் எழுதியிருக்கிற அந்த வரைபடம், அந்த தீர்க்க தரிசன அந்த வரைபடம் என் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்ற வேண்டும். கேளுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் கேளுங்க, எல்லா வயதுடையவர்கள் கேளுங்க. அதுதான் நம்முடைய வாஞ்சையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் அந்த வரைபடத்தை வைத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் தந்திரமா அதை நீங்கள் அறியக்கூடாதபடி, தெரிந்து கொள்ளக்கூடாதபடி, அதோடைய முக்கியத்தை புரிந்து கொள்ளக்கூடாதபடி உங்கள் மனக்கண்களை குருடாக்க அவன் பல வழிகளை அவன் உங்களுக்கு விரோதமாய் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டே இருக்காரு. நல்லா அந்நிய பாஷையில் பேசி, ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வந்த பிறகு நான் வேதனைப்படக்கூடாது, ஏமாறக்கூடாது. இன்றைக்கே நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே, என்னை குறித்து சொல்லப்பட்டவைகள் அத்தனையும் நிறைவேற தேவன் என் பேரில் கிருபை பாராட்டுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தெய்வீக நோக்கத்தை திருட பிசாசுக்கு இடமில்லை ஆண்டவரே. அது நீர் என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க உம் கரங்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரபமஹசியந்தா ரந்தலரமஷியக்கலரபா. யோசித்து பாருங்க, ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகமானை ஒரு அற்புத விடுதலைக்கு வழி நடத்த ஒரு சின்ன பெண்ணு அவ செய்ய வேண்டியதை செய்ததினாலே சரித்திரத்தில் இல்லை பரலோக திட்டத்தில் ஒரு மாபெரும் ஸ்தானத்தையும் காரியத்தையும்
அவள் நிறைவேற்றினாள். ஆமென். 4 குஷ்டரோகிங்க சும்மா உட்காரல. அவங்க என்ன பண்ணாங்க? எதிராளிகளின் பாளையத்தில் நடந்து, இங்கே இருந்தாலும் சாவு, அங்கே போனாலும் சாவு, எப்படியும் சாவது நிச்சயம். ஏன் தோல்வியில் சாகணும், ஏதாவது சாதித்து சாகுவோம் என்று சொல்லி அவர்கள் வீரநடை போட்டு போனதினாலே அந்த கால்களுக்கு கீழே பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து, இப்படி விசுவாசத்தோடு நடை போடுகிற இவர்கள் கால்களுக்கு கீழே பூமியே அதிர வச்சாரு. அவங்க கால் போட்டு நடக்கிற சத்தம் எதிராளிகளின் காதுகளில் எப்படி ஒலித்ததாம்? பல ரதங்களும் பல குதிரைகளும் ஓடுகிற சத்தத்தை போல அவர்கள் காதுகளில் ஒலித்ததுனால எல்லாவற்றையும் அவங்க போட்டுட்டு ஓட்டம் பிடித்து ஓடி அவர்கள் போய் தோல்வியிலே முடிந்தார்கள். இவங்க போய் ஜிம்முன்னு போய் கொள்ளை பொருளை பங்கிட்டு வந்து, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், சும்மா இருந்தால் சரிப்படாதுன்னு போய் அவங்க எல்லாருக்கும் போய் அறிவிக்கிறார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்களே அப்படி ஒரு காரியம் செய்யணும்னா, சின்ன பிள்ளை ஒரு காரியத்தை செய்யணும்னா, அந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் வைக்கணும்னா, என்னை குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:14, 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்க கேட்போமா? மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். உன் பேரிலே மூப்பர்கள் கரங்களை வைக்கும் பொழுது அவர்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உன் வாழ்விலே நிறைவேற நீ அசதியாயிராதே என்று பவுல் எச்சரிக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்று இருக்கிறீங்க? இதுவரை நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டியது, அந்த வார்த்தைகளை குறித்து நான் அசதியாய் இருக்க போவதில்லை, அந்த வார்த்தைகளின் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற என்னை பூரணமாய் அர்ப்பணிக்க போகிறேன். அது நிச்சயம் என் வாழ்க்கையில நிறைவேறதான் போகிறது. அதை தடுத்து நிறுத்த இந்த பூமியில எவராலும் முடியாது. In the name of Jesus I claim my blessings, my destiny in the name of Jesus. Hallelujah. நல்லா கேளுங்கம்மா, கேளுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. வாலிப பிள்ளைகளை கேளுங்க. ஒரு சாதாரண ஊழியம், ஒரு சாதாரண வாழ்வு வாழ இந்த பூமியில் நான் இருக்கல. தேவனுக்காக ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி காரியத்தை செய்ய அல்லவோ கர்த்தர் என்னை ரட்சித்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ், ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ்னால் புரியுதா? அவங்களே சில கற்பனை வச்சுக்குவாங்க. நான் பெரியவனானா, நான் யாரை பார்த்து ரொம்ப ரசித்து இருக்கிறேனோ அந்த பாடகர் மாதிரி மைக்கை தூக்கிட்டு ஹூ அப்படின்னு நின்று ஃபோட்டோ எடுத்து அப்படி பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கற்பனை. இன்னும் சில பேருக்கு வேற வேற மாதிரி கற்பனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அது லோ லெவல் தாட்ஸு. நான் உன்னை பற்றி வைத்திருக்கிறதெல்லாம் ஹை லெவல் தாட்ஸ். ஆமென். நானும் கூட தப்பு பண்ணியிருக்கேங்க. நான் சின்ன வயசில் எனக்கு சாரா நௌரோஜ் ரொம்ப பிடிக்கும். அவங்க பாட்டு ரசிகர் நான். எத்தனை பேர் அந்த காலத்து சாரா நௌரோஜ் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. அதனால் நான் ஜாம் பண்ணும்போது டெய்லி மறக்காமல் நைட்டில் அந்த ஒரு வார்த்தையை ஜாம் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஆண்டவரே, நான் எப்படியாவது சாரா நௌரோஜா மாறிடணும், எப்படியாவது சாரா நௌரோஜா மாறிடணும். என்னோடு இருந்த என்னுடைய பெரிய அண்ணனுடைய மனைவி என் ஜெபத்தை கேட்டு அவங்க அதை திருத்தி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அவங்க சொன்னாங்க, அப்படி ஜாம் பண்ணாதேம்மா, உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு விசேஷித்த
மகிமையான திட்டம் வச்சுருக்காரு, இண்டிவிஜுவல் பிளான் வச்சுருக்காரு. யாரையோ காப்பி அடித்து யார் மாதிரியோ இருக்கணும்னு நீ ஏன் உன்னை மட்டுப்படுத்திக்கிற? உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் அவருடைய நினைவுகள் வழிகள் உயர்ந்தது. இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி ஜாம் பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றிடுங்க. பக்கத்தில் பார்த்து ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்கள், மாற்றிடுங்க. ஆமாம், யாரையும் நோ காப்பி ரைட். ஆண்டவர் யாரையும் இன்னொருத்தரை காப்பி அடிக்க வைக்கிறதே இல்லை. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய கை ரேகை மாதிரி உலகத்தில் ஒரு ரேகையும் கிடையாது. ஆமென். ஒவ்வொருத்தர் கை ரேகை, எவ்வளவு லட்சங்கள் பூமியில் கோடிகள் வாழ்ந்தாலும் நீ வெளிநாடுகள்லாம் போனாக்கா பேர் கேட்குறத விட இதை தான் வைக்க சொல்கிறான். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு சரியான ஐடென்டிட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அப்படி ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு, விசேஷமாக உன்னத ஒரு படைப்பாக நம்மளை வச்சிருக்காரு. மற்றவங்களை ஏமா காப்பி அடிக்கணும்? உன்னை குறித்த அந்த தெய்வீக தீர்க்க தரிசன நோக்கம் நிறைவேற ஆண்டவர் கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை மகிமையாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப வயதுலேருந்தே எனக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் கரத்தில் பயன்படணுன்ற ஆசை. சில பேர் கையை தூக்காமல் இருக்கிறீங்க, நல்லா தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஓகே, எனக்கும் அந்த ஆசை அப்பொழுதும் இருந்தது, இப்பொழுதும் மறையவில்லை, எப்பொழுதும் அந்த ஆசை தான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ள அந்த ஆசை, தேவனுடைய கரத்தில் நான் பயன்படணும். இதை விட்டால் வேற என்ன நமக்கு வாழ்க்கையில் இருக்கு? ஹல்லேலூயா. ஸோ இங்கே இத்தனை பாத்திரம் இருக்குது. இங்கே இத்தனை பாத்திரம் இருக்கும்போது யோசித்து பாருங்கள், நான் தான் எஜமான் வரேன். காலையில் நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க, கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதும் எல்லா பாத்திரமும் ஜம்ப் அடிக்குது. என்ன கையில் எடுங்க, என்ன கையில் எடுங்க, மீ 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 ப்ளீஸ் என்ன எடுங்க, இது கேட்குது என்ன எடு என்ன எடுன்னு, இது கேட்குது இது என்ன எடு, என் கையில் உங்கள் கைக்கு நான் வரணும் எஜமாட்டி அப்படின்னு கேட்குது. ஆனால் எஜமானன் என்ன பண்ணுறாரு, வராரு. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன பாத்திரம் தேவையோ, என்ன பாத்திரம் விருப்பமோ அதை தான் கையில் எடுப்பார். ஆமென். காலையில் காஃபி போடணுமா, டீ போடணுமா, எது தேவையோ அதை தான் கையில் எடுப்பார். ஆனால் எல்லாம் ஜம்ப் அடிக்குது. இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, பெரிய பாத்திரம். இது பாருங்க, இது அப்படியே கோல்டு கலரில் இருக்குது. ஐயோ என்னை எடுங்களேன்னுது. இது கொண்டு போய் சும்மா அலமாரியில் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஐயோ எனக்கு அலமாரியில் இருக்கிற வாழ்க்கை வேண்டாம், எஜமான் கையில் இருக்கிற வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு ஒரு நல்ல பாடத்தை பவுல் கற்றுக் கொடுக்கிறார். பவுல் என்ன சொல்கிறாரு, தீமோத்தேயு எப்படிப்பட்டவன்னா, அவன் உத்தம குமாரன், நல்ல போர் வீரன், நல்ல வேத வசனங்களை கற்று தேர்ந்து வளர்கிறவன், நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடிய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய ஊழியன். அது மாத்திரம் இல்லை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்படப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம். இப்போது இந்த பாத்திரம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் இருக்குது. இந்த பாத்திரம் எல்லாம் ஜம்ப் அடிக்குது. என்னை கையில் எடுக்க மாட்டாங்களா, என்னை கையில் எடுக்க மாட்டாரா, ஆண்டவர் என்னை கையில் எடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஜம்ப் அடிச்சிட்ருக்கு. மீ 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 நான் எல்லாம் குதிக்குது. ஆனால் யாரை தான் எஜமான் கையில் எடுப்பார்? சூப்பராக சொல்கிறீங்க. ஆனால் பவுல் அழகா வசனத்திலேயே கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்துட்டு வர்றார். அவர் என்ன சொல்கிறார், 2 தீமோத்தேயு 2:20 ஆரம்ப வசனமே வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே போதும் ஒரு பெரிய வீட்டிலே, எல்லாம் சொல்லுங்க, in his house, அவருடைய பெரிய வீட்டிலே. வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தை தான் அவர் கையில் எடுப்பாராம். வீதியில் இருக்கிற பாத்திரம் அல்ல, வெளியிலே வீசப்பட்டிருக்கிற பாத்திரம் அல்ல. எங்கே இருக்கிற பாத்திரம்?
இது யார் வீடு? இது என் ஜெப வீடு, இது என் வீடு. இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பாத்திரங்கள். ஆமென். புரிஞ்சிட்டிங்களா? எங்க இருக்கணும்? முதல்ல ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரமாய் நான் இருக்கிறேனா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேனா? நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனா? சங்கீதம் 92:12 சொல்கிற மாதிரி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு வேர்கொண்டு நல்ல அதில் கிரவுண்டடாக நிற்கிறேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏதோ விசிட்டர் மாதிரி எப்போல்லாம் தேவையோ, எப்போ ஒரு கஷ்டமோ நஷ்டமோ அப்போ ஆலயத்துக்கு வரேன். அப்புறம் டாட்டா நல்லா இருக்கேன், இப்போ நீர் எனக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு கஷ்டம் வரும்போது வீட்டுக்கு வரேன்னா அவங்க விருந்தாளியா இல்லை வீட்டுக்காரரா, வீட்டு பிள்ளையா? சந்தேகமாக இருக்கோ? விருந்தாளி. ஆண்டவர் விருந்தாளிகளை பற்றி இங்கே சொல்லலை, வீட்டுக்குரியவர்கள். ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரங்கள். ஆமென். அது எப்படிப்பட்ட பாத்திரங்கள்? சிலது பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் சிலது மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ வெள்ளியாகவும் இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், அது ஒரு பொருட்டே அல்ல. ஆமென். ஆனால் யார் எஜமானின் கரத்தில் இருக்கிறார்களோ அதுதான் பொருட்டு. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் முக்கியங்க. நீ சொல்லலாம், நான் ரொம்ப படித்த ஆளு, நான் இப்படி, நான் அப்படி. நோ, தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. அது முக்கியமே அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வீட்டின் பிள்ளையா இருக்கிறேனா? இன்னைக்கு நீங்கள் எல்லாம் அவர் வீட்டின் பிள்ளையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே ஓடி வந்திருக்கிறீங்க. இந்த பெண்கள் கூட்டத்துக்கு ஓடி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தானே? நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் அம்மா என்ன பண்ணுவாங்க? எங்கள் அம்மாலாம் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ தெரியல, எல்லாத்துலேயும் ஸ்டாம்ப் அடிச்சிடுவாங்க, எழுதிடுவாங்க, பேர் எழுதிடுவாங்க. தெரியுமா? பேர். அதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்து நல்லா அது பாருங்கள், எல்லாருக்கும் பழக்கம் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் வீட்டு பிள்ளை, அவர் என் மேலே முத்திரையை போட்டு வச்சிருக்காரு, நான் அவருடைய பிள்ளை, நான் இந்த வீட்டுக்கு உரியவள் என்ற ஸ்டாம்பை என் மேலே எழுத்து வடிவமாக எழுதி வச்சிருக்காரு. எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க? என்னை அசைக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது. நான் இங்கே நாட்டப்பட்டவன். நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள், ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வீட்டு பிள்ளைன்னு இருக்கிறாங்க பாருங்க. அப்பாவுக்கு திட்டமும் உரிமை உண்டு. ஆனால் எதை செஞ்சாலும் அன்பின் நிமித்தம், அந்த உரிமையின் நிமித்தம் என் பிள்ளை நல்லா இருக்கணும். பாஸ்டர் டெரிக்கு 3 பிள்ளை, பாஸ்டர் ஜானுக்கு 1 பிள்ளை. தப்பு பண்ண விட மாட்டாங்க. குட்டி மேடிக்கு கூட குறும்பண்ணா கை மேலே டக்குன்னு ஒன்று வைப்பாங்க. ஏன்? அவன் நல்ல குவாலிட்டிஸ், நல்ல கேரக்டர் பில்டப் ஆகணும். கோபத்திலேயோ வெறுப்புலேயோ கசப்புலேயோ பகைமையிலையோ எந்த பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்டிப்பதில்லை. அன்பின் பிணைப்பின் நிமித்தம். பக்கத்தில் பசங்க, அன்பின் பிணை. ஆண்டர் நம்மளை கண்டித்தாலும் நம்மளை திருத்தினாலும் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் என்பதற்காக தான் நம்மை திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்துகிறார், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறார், உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்தமாக்கு. இப்போ இத்தனை அழகான வெசல்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே அப்படியே காஃபி குடித்த அந்த அழுக்கு, அப்புறம் இதுக்குள்ளே பால் காய்ச்சி கழுவாமல் வச்சு இதெல்லாம் இருந்தால் காலையில் எழுந்ததும் போய், ஓ இது நல்லா இருக்குன்னு இதுலையா போய் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைப்பீங்க? நோ, தொடவே மாட்டீங்க இல்லையா? எது சுத்தமாக இருக்குன்னு பார்ப்போம்.
என்ன தேடுவோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுத்தமாக்கப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை. இது அனுதினம் நமக்கு தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். கழுவுறதுக்கு அன்னைக்கு கழுவிட்டாங்க, போன மாதம் போதங்க, ஒரு வருஷத்துக்குன்னு யாராவது விடுவோமா பாத்திரத்தை? பக்கத்தில் பசங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை கழுவுறோம்? டீ போடுற பாத்திரத்தை எத்தனை முறை கழுவி எடுக்கிறோம்? ஏன் ஒவ்வொரு முறையும் அதை உபயோகப்படுத்தும் போது எப்படி இருக்கணும்? பக்கத்தில் பசங்க, அப்படி தான் நானும், அப்படி தான் என் வாழ்க்கை. என்னை அவ்வப்பொழுது எல்லா அசுத்தங்களும், வேண்டாத துர்குணங்களும், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் ஏதாகிலும் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிட்டு இருந்தா கூட அவர் இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை தூய்மை உள்ள பாத்திரமாய் பயன்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமம் 18:21 ஆண்டவர் சிலரை தெரிந்தெடுத்து ஊழியத்துக்குள்ளே வைக்கும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? அதிகாரிகளாய் வைக்கும் பொழுது 1000 பேருக்கு ஒரு தலைவர், 100 பேருக்கு ஒரு தலைவர், 50 பேருக்கு ஒரு தலைவர் தெரிந்தெடுக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமாம்? ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விளங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து இருக்கணுமா, உண்மை உள்ளவர்களா இருக்கணுமா, பொருளாசையை வெறுக்கிறவர்களா இருக்கணும், திறமை உள்ளவர்கள். அந்த திறமை சும்மா வராது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால வரக்கூடிய திறமை. இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் ஊழியத்துக்குள்ளே தலைமை ஸ்தானத்துக்குள்ளே வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 2-4 வாசித்தீங்கன்னா, பந்தி விசாரிக்கிற அந்த வேலைக்கு கூட எப்படிப்பட்டவர்கள் காணப்படணுமா? பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், நற்சாட்சி, நல்ல சாட்சியுள்ள வாழ்வு வாழக்கூடியவர்களை பந்தி விசாரிக்க வையுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுக்கு தான் கர்த்தர் நம்மை திருச்சபையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே நல்ல தெய்வீக குணம் காணப்பட வேண்டும். ஆமென். எந்த ஊழியம் செய்தாலும் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், ஆயத்தம் வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த பாத்திரங்க கழுவி தொடச்சி, எத்தனை பேர் பாத்திரம் கழுவிட்டு வீட்டில் துடைக்கும் செய்கிறீங்க? நிறைய பேர் நம்ம இப்படி தொடச்சி வச்சிடுறோம். இப்படி தொடச்சி வச்சதும் இந்த பாத்திரம் என்ன காட்டுதுன்னா, நான் இப்போ ஆயத்தமாக இருக்கிறேன், நான் இப்போ ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை கையில் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்களா? எஜமான் எந்த நேரமும் உங்களை கையில் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 47 ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதி இருக்கிறதே. ஆமென். என் நேரம் வந்து விட்டது, என்னை குறித்து சொல்லப்பட்டவைகள் நிறைவேற்ற இதோ நான் ஆயத்தமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சித்தத்துக்கு பூரணமாக ஒப்பு கொடுத்துடணும். இல்லை எனக்கு பிரியமானது, இதில் நீங்கள் வெறும் ஜூஸ் தான் ஊற்றணும், இதில் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு இது டிமாண்ட் பண்ண முடியுமா? இந்த பாத்திரம் டிமாண்ட் பண்ணுமா? இல்லை பால் தான் ஊற்றணும், இதில் நீங்கள் காஃபி ஊற்றக்கூடாதுன்னு இது நம்மகிட்ட கமாண்ட் பண்ணுமா? நோ. அவைலபிள். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம். அவர் எப்படி என்னை பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி நான் பயன்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் இல்லை, இந்த ரோமர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 20-21 அருமையாக இங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார். இதனுடைய கீ பாயிண்ட்டே அர்ப்பணிப்பு தான். நேரம் இல்லாதனால போய்கிட்டே இருக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஆமென். அது சில பாத்திரம் கனத்துக்கும், சிலது
கனவீனத்திற்குமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அந்த சில பாத்திரம் டிமாண்ட் பண்ணி, இல்லை என்னை கனத்துக்கு தான் வைக்கணும், இல்லை என்னை இதுக்கு தான் வைக்கணும், என்னை அதுக்கு தான் வைக்கணும்னு அது டிமாண்ட் பண்ணுறதில்ல. எது ஆயத்தமாக இருக்கிறதோ அதை தேவன் கனத்துக்கென்று பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். பேக் பைட்டிங் இருக்கக்கூடாது, இது புறங்குறுகிற பழக்கம் இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. இது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எஜமான் என்ன விரும்புகிறாரோ அவர் விருப்பம் போல அந்த பாத்திரத்தை பயன்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவது தான் அந்த பாத்திரத்தின் நோக்கமாக இருக்கணும். சில நேரத்தில் இந்த பாத்திரம் உடனே எஜமான் நாளெல்லாம் எடுக்க மாட்டார், காலையிலேருந்து எடுக்கவே மாட்டார், நைட்டு 9 மணிக்கு தான் ஞாபகம் எடுப்பார். ஒருவேளை சில பேருடைய வாழ்க்கையில் எஜமான் நல்ல பரிசுத்தமாக தூய்மையாக இருந்தால் கூட அப்படியே வச்சிருவார். சகரியா எலிசபெத்துக்கு அப்படி தான், அவங்கள தொடவே இல்லை. ஆனால் அவங்க வாழ்வின் அந்திய நாட்களில் திடீர்னு கையில் எடுத்தார். எடுத்ததும் பார்த்தா அவங்க மூலமாக யோவான் ஸ்நானகனும் தீர்க்கதரிசிகளும் ஒரு புது யுகமும் உருவாக தேவன் மகிமையாய் அவர்களை பயன்படுத்தினார். தேவன் உடனே நம்மளை கையில் எடுக்கலைன்னா சோர்ந்து போகக்கூடாது. சொல்லுங்கள், உங்களை ஒரு விசேஷ நோக்கத்திற்காக தேவன் காக்க வைப்பார். உங்களை காக்க வைக்கிறாருன்னா அது சோர்ந்து போகிறதுக்கு காரணம் அல்ல. உங்களை தள்ளிட்டாரு, நீங்கள் செகண்ட் கிரேட் என்ற அர்த்தம் அல்ல. உங்களை குறித்து ஒரு ஸ்பெஷல் திட்டம், நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவே அந்த காத்திருப்பு நேரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி அநேகரை நான் சொல்லிக்கிட்டே வரலாம், ஆனால் நான் வேகமாக போக விரும்புகிறேன். கடைசியாய் இந்த பாத்திரம், இவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பாத்திரம் இங்கே இருக்குது. ஆனால் இதில் இப்போ ஆண்டருடைய ஸ்தானத்தில் ஆண்டர் வந்து நம்மெல்லாம் பாத்திரமாக நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை கையில் எப்படி எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இத்தனை பாத்திரத்தில் எதுங்க ரொம்ப ஸ்பெஷல்? சூப்பராக சொன்னீங்க. கையில் இருக்கிற பாத்திரம், அது என்னவா இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, எந்த மெட்டலில் செஞ்சிருந்தாலும் சரி, எஜமானின் கரத்திலே காணப்படுவது தான் கனத்துக்குரிய பாத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை தான் நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்நாட்களிலே கரத்தில் இருப்பதை தான் என் உள்ளம் ஏங்குகிறது ராஜா. என் உள்ளம் வாஞ்சிக்கிறது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாஞ்சை இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் பயன்படும் ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். நாம் வாழக்கூடியது கடைசி நாட்கள், இனியும் காலம் செல்லும் என்று காத்திருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. இதுதான் கடைசி நாட்கள். ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உண்டென்றால் அது இப்பொழுதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 24 26 வசனம் மிக அருமையான வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அம்மா ஊழியம் என்று சொல்லும் பொழுது மேடையில் வந்து மைக் எடுத்து நிற்கிறது தான் ஊழியம் நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக மறைவிலையோ எங்கேயோ எந்த விதத்திலேயோ ஆத்துமாக்களுக்காக ஓடுவதும் உழைப்பதும், ஆத்துமாக்கள் பேரிலே நாம் காண்பிக்கிற கரிசனையும், எந்த விதத்திலையும் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற அர்ப்பணித்து ஓடுகிற எந்த பிரயாசமும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்
சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். இயேசு சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், என் பிதா அவனை கனம் பண்ணுவார். அந்த பாத்திரம் என் கரத்தில் அது கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாலை கூட்டத்தில் கர்த்தர் அநேகருக்குள்ள பல தாளந்துகளை வைத்திருக்கிறார், கிருபைகளை வைத்திருக்கிறார், பலவிதமான ஆண்டவருடைய வரங்களை ஆண்டவர் உள்ளே புதைத்து வைத்திருக்கிறார். உங்களை குறித்த தீர்க்கதரிசன வரைபடத்தை அவர் ஏற்கனவே பரலோகத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றப்பட இந்த வேளையில நீங்கள் ஒப்பு கொடுப்பது தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நானும் வாலிப வயதுல சொன்னேன், ஆண்டவரே இன்பமான வாழ்க்கை வேண்டாம், இனிய செல்வம் சீரும் வேண்டாம், துன்பமற்ற சுகமும் வேண்டாம், உங்க தொண்டு செய்வேன் அடியேன் என்று சொல்லி என்னை பூரணமா என் வாலிப வயதுல திருமணத்துக்கு முன்னவே அந்த பழைய பாடல் அந்த ஆல்டர் காலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தி நான் கேட்டதும் என்னால் உட்கார்ந்துருக்கவே முடியல. நான் எழும்பி ஓடி வந்து முன்னாடி வந்து முழங்கால் படியிட்டு என்னுடைய டீன்ஸ் அந்த பருவத்தில் ஆண்டவர் கரத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். எனக்கு தெரியாது என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவரை மாத்திரம் நான் பார்த்து என் வாழ்க்கை அவருக்கு நான் அர்ப்பணம் செய்தேன், அவர் கரத்தில் கொடுத்தேன். நான் சொல்கிறேன், அவருக்கு ஊழியம் செய்கிற அந்த சந்தோஷத்தில் அந்த உலகத்தில் வேறொரு இன்பமே கிடையாது, வேறொரு மகிமையான வாழ்வே கிடையாது. அவருக்கு ஊழியம் செய்வது உலகத்தில் ஒரு விசேஷமான பாக்கியம். அது எந்த விதத்தில் செய்யலாம். ஒரு கேசல் லீடராக இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூல் லீடராக இருக்கலாம், ஒரு டீன்ஸ் மென்டராக இருக்கலாம், ஒரு ஜாமக்கார ஜெப வீராங்கனையாக இருக்கலாம், ஒரு ஆத்துமா வீராங்கனையாக இருக்கலாம், ஒரு அருமை சகோதரி கவுன்சிலிங் படித்து சபையில் அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறார்கள், இன்னும் சில டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, சத்தியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, சில பேர் முழங்காலிலே முடக்கி ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிப்பவர்களாக ஒப்பு கொடுக்கிறாங்க. இன்றைக்கு இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு உணர்வை தருவார். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு, பிலிப்பியர்ல 2:13, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய இதயங்களிலே விருப்பங்களையும் வாஞ்சியும் உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். Any desire that is given from above, that is the will of God for your destiny. அதை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் நினைச்சேன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுன்னா ரொம்ப கடினமான காரியம், அது ரொம்ப பயங்கரம், பசி பட்டினியில் இருப்போம். ஆனால் வந்த பிறகு தான் தெரியும், பசி பட்டினியோ கடினமோ பொருட்டே இல்லை, அவருக்காக ஊழியம் செய்கிற அந்த சந்தோஷம் மகிமை தான் எல்லாவற்றையும் அது மேலோங்க செய்கிறது. ஹல்லேலூயா. நான் கொடுக்குற ஆல்டர் கால் இந்த வேலையில் நீங்கள் ஃபுல் டைமாக மினிஸ்ட்ரிக்கு வாங்க நான் கூப்பிடல, இல்லை அப்படி வர்றதுங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் அப்படி ஒரு உணர்வை கொடுத்தா உங்கள் எதிர்காலமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க. ஆனால் ஆண்டவருக்காக எந்த விதத்தில் ஊழியம் செய்யலாம். ஆமென். பிபேயால் வேதத்தை தூக்கிட்டு அவ கங்கிரியா ஊழியக்காரியா இருந்தவள் ரோமாபுரிக்கு ஓடி வந்தா. அங்கே அவள் அந்த தோல் சுருளை கொடுத்து அந்த சபையாரை ஊக்குவிக்க செய்தாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஊழியம் செஞ்சாங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். அருமை சகோதரிகளே, உங்களை குறித்த பரலோக திட்டம் ஒன்று உண்டு, தீர்க்க தரிசன வரைபடம் ஒன்று உண்டு. நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ஒரு சமாரிய ஸ்திரீ போதும், போய் எல்லாரிடத்துலையும் போய் சொன்னா நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சொல்லிட்டாங்க. வந்து பாருங்க, அவரை எங்க ஆலயத்தில் வந்து பாருங்க, எங்க இயேசுவை வந்து பாருங்க. அவ்வளவுதான் சொன்னா. அவள் பின்னாடியே பெரிய கூட்டம் அவள் பின்னாடி பின்பற்றி தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறினாங்க. நான் சொல்றேன், இப்போ ஊழியம் செய்யலைன்னா வேற எப்போ? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. வேற எப்போ? வேற ஒரு காலம் வரும், நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஆமென்.
அப்படின்னா நான் எப்படி செய்யறது, எனக்கு ஒன்றும் தெரியலையே பாஸ்டர்மா, நீங்கள் என்னமோ சொல்லி என்னை பயம் காட்டுற மாதிரி இருக்கு. நோ 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 நோ, நான் சொல்கிறேன், கண்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்தோடு கூட அசைவாடுவார். அவர் உங்கள் உள்ளத்தில் உணர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கடினமே இல்லை. ஒரு அம்மா பற்றி நான் சிறு வயதில் வாசித்தேன். கண்ணு ரெண்டும் தெரியாது, வெளிச்சத்தை பார்க்க முடியக்கூடாத ஒரு சகோதரி ஒரு இருட்டறையில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அந்த அம்மாவுக்கு உலகம் எப்படி இருக்குன்னே தெரியாது, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் அவங்களுக்கு கைக்கிட்ட இருந்ததான். என்னன்னா ஒரு பூனைக்குட்டி. அவங்க என்ன செஞ்சாங்களாம், பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கேட்டாங்களாம், எனக்கு ட்ராக்ஸ் கொடுங்க, என் பெட்டு பக்கத்தில் ட்ராக்ஸ் வச்சுடுங்கன்னு. டெய்லி காலையில் பூனை கழுத்தில் ஒரு ட்ராக்கை கட்டி அனுப்பி விடுவாங்களாம். மாலையில் வரும்போது ட்ராக் இருக்காது, வெறும் பூனைக்குட்டி வரும். தொட்டு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்களாம். அவங்க மரிக்கிறதுக்கு முன்பதாக அவங்கள பற்றி கிடைத்த சாட்சி, அவங்க மூலமாக நூற்றுக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறினார்களாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊழியம் செய்யறதுக்கு 1000 வழிகள் உண்டு, சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. ஏதாகிலும் என் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும். ஆமென். கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார்.